திமுக தேர்தல் அறிக்கைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. குறிப்பாக 8000 ரூபாய் கூப்பன் என்ற இல்லத்தரசி திட்டத்திற்கு பெண்கள் அமோக ஆதரவு அளித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் கூறியுள்ளனர். மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்குன்னு ஒரு செலவுக்குன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. திருப்பி எங்கள் தலைவர் தான் வரணும், திராவிட மாடல் ஆட்சி தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். கண்டிப்பாக அவர் தான் வருவார். அப்புறம் இப்போ புதுசாக ஒரு திட்டம் வேறு சொல்லியிருக்காங்க, 8000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்தரசிங்களுக்குன்னு. எல்லா திட்டமும் சூப்பராக தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா உதவி பென்ஷன் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு 1200 ரூபாய் இருந்தது, இப்போ 2000 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களோட செலவுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுது. இந்த ஸ்கீம் நல்லா பண்ணியிருக்காங்க. முதியோர் காசு வாங்கலாம், ஏதோ ஒத்தாசம் வந்துச்சு. இப்போ 2000 போடுறன்றாரு. அது இன்னும் நல்லா உதவிகளும் உதவும், பேர பிள்ளைகளும் கொடுப்பேன். இன்னும் திருப்பி அந்த திமுக திருப்பி ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தான் ஹீரோவாக இருந்தோம். இப்போ ஹீரோயினும் நம்மளாம் 2 மாவே நம்ம தான் இருக்கிறோம். முதல் அறிக்கை பார்த்திங்கன்னா மகளிருக்கு முதல்ல 1000 ரூபாய் கொடுத்துருந்தாரு. இப்போ 2000 ஏற்றிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக நம்ம ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு 2000 ரூபாய் உரிமை தொகை நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தரசிக்குன்னு சொல்லிட்டு இப்போ 8000 கூப்பன் சொல்லியிருக்காரு. அந்த 8000 ரூபாய் கூப்பன் பார்த்திங்கன்னா இப்போது எல்லா இடத்துலையுமே நான் ஃப்ரிட்ஜ் தரேன், வாஷிங் மிஷின் தரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. 8000 ரூபாய் கூப்பன், அதுவும் நல்ல ஒரு ஸ்கீமு. முதியோர் உரிமை தொகை இப்போ 1200 ரூபாய் முதியோர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ சிஎம் சார் 2000 ரூபாய் நான் வெற்றி பெற்று நம்ம வருவோம், கண்டிப்பாக வந்தால் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த முதியோருக்கு 2000 ரூபான்றது இன்றைக்கி பெரிய விஷயம். அவங்களால எல்லாமே அதில் பார்த்துக்கலாம். அவங்க அந்த அளவுக்கு சிறப்பாக கொடுத்துருக்க நம்ம முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாரு. அந்த தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. எல்லா திட்டங்களும் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. இன்னும் நிறைய எங்களுக்கு செய்வாருன்ற நம்பிக்கையோட எங்களுக்கு கூட உடன் பிறந்தவரா நாங்கள் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவர் சொல்றதான் செய்வாரு, செய்யறதான் சொல்லுவாரு. அனைத்து மருத்துவமனைகளிலும் அவர் நிறைய செய்யறாரு. இலவசமா பார்க்க சொல்லி அவர் உத்தரவு கொடுத்துருக்காரு. நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வர எங்க பெண்களுக்கான அவர் தான் மீண்டும் திருப்பவும் முதலமைச்சரா வரணும்னு நான் மனமார்ந்த ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு ஒரு திட்டம் 2 திட்டம் தான் சொல்லலாம், நிறைய திட்டம். இந்த 1வது 5வது வரையும் காலை உணவு திட்டம் பண்ணியிருந்தாரு. இப்போ 8வது வரையும் உயர்த்திருக்கிறாரு. அதனால எத்தனையோ பசங்க பயனடைறாங்க. அந்த 2000 ரூபான்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. 5 வருஷமா நிறைய திட்டங்கள்லாம் நல திட்டங்கள்லாம் நிறைய செஞ்சிருக்காரு. இதுக்கு மேல செய்வாருன்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. 8000 ரூபா கூப்பன் தரது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. நாங்கள் டிஎம்கேவை ரொம்ப வரவேற்கிறோம். எங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே இது எங்களுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. 1000 ரூபா பணம் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ 2000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷம். அந்த 2000 வர்றது பெரியவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருக்காரு. அது டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜி, அது பழைய இருந்தால் என்ஜாய் பண்ணி வாங்கிக்கலாரு. அதுக்கு முதல்வர் கைக்காக நன்றி. ஃபஸ்ட்டு 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாரு. அது நல்லா எங்களுக்கு உபயோகமாக தான் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு